ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 10/2/2024 சோபகிருது ஆண்டு தை 27. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகாலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை. மகர லக்னம், இருப்பு 0 நாழிகை 33 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று அதிகாலை 4:34 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:23 வரை திருவோணம், பின்பு இரவு 10:53 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று மாலை 4:40 மணி வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 4:34 வரை நாகவம், பின்பு மாலை 3:57 வரை கிம்ஸ்துக்னம், பின்பு பவம். சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வலிமை உள்ள நாளாக அமையும். வலிமைன்னு எப்படின்னா, முதலீடுகள் எஃப்டி, ஆர்டி போன்ற டெபாசிட்ஸ் எல்லாமே இந்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும். அதனால இந்த எஃப்டி, ஆர்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நாள்ல தவற விடாம நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா பிற்காலத்துல இதனால ஒரு வரவு, பெரிய வரவா இருக்கும். உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வரவாக அமையும். தந்தையினால பல விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நாள் அவரால் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஆதாயமும், அவரால் ஒரு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையுங்க. அதனால அப்பா கிட்ட எது கேட்டாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு தகுதியுள்ள நாளாகவும், அதனால உங்களுக்கு ஒரு உதவியுள்ள நாளாகவும் அமையும். விட்டுறாதீங்க. உங்க வீட்டு பெரியவங்களுக்கு எல்லாம் இந்த நாள் ரொம்ப மன அழுத்தத்தோட இருப்பாங்க. மன அழுத்தம்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதனால உங்களுடைய உதவியும், உங்களுடைய ஆறுதலும், உங்களுடைய தைரியத்தையும் அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, நாங்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலா நீங்க பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தைரியமான நாளாக இருக்கும். பரிகாரம்: திருவண்ணாமலையில இருக்கிற அண்ணாமலையார மனப்பூர்வமா வேண்டிக்குங்க. அவரை மனதார வேண்டிட்டு வாங்க. உங்களால திருவண்ணாமலைக்கு போக முடியலன்னா வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க வில்வ இலையால அர்ச்சனை பண்ணுங்க. அந்த வில்வ இலையை அர்ச்சனை பண்ணிட்டு வெறும் கையோட வராம பூஜாரிட்ட சொல்லி ஒரு கையளவு வில்வ இலையை வாங்கிட்டு வீட்டுல பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அதுல கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மன ஆறுதல் உள்ள நாளாகவும், மன கசப்பு இல்லாம ஒரு சந்தோஷமான நாளாகவும் என்றும் இருக்கும். கனவுகளும் பலன்களும். உங்க கனவுல அம்பு போன்ற ஒரு பொருள் தாக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் வெற்றி. அதனால அம்பு வருது,
நமக்கு ஏதோ கெடுதல் வருது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது அர்ஜுனரோட அம்பு. அந்த அர்ஜுனரோட அம்பு எப்பயும் வந்து கனவுல வந்தா அது வெற்றி தான். அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள நாளாகவும் அமைஞ்சு அந்த அம்பாலோட அனுகிரகமும் அருளும் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.